கொஞ்சம் வேகுற மாதிரி இது துப்பாக்கி பாக்கல ஆடி இருக்கேன் பாரு கரெக்டா அடிச்சு நானு பிரைஸ் வாங்க போறேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க தீபன். நம்ம எங்க இருக்க பார்த்தீங்கன்னா பசங்க பீச்சில் இருக்கோம். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதே ஒரு ஜாலி பண்ணிட்டு இதில் ஃபுட்டு கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாட்டு நம்ம இன்னைக்கு காட்ட போகிறோம் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்காங்க. ஸோ அது யாரும் காட்டுறாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த சேனலில் நான் புதுசாக வந்திருக்கேன். நீங்களாம் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். நானும் உங்கள் கூட சேர்ந்துன்னு விளையாட போகிறேன். கூட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் கூட சாப்பிட்றேன். இந்த சேனலில் உங்கள் கூட சேர்ந்து வந்துடுறேன். நான் யாருன்னா புதுசாக சேனலில் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க யார் அந்த புதால். அவரையும் நான் காட்டுறேன், அப்படியே கூட தான் இருக்காரு. இதை பாருங்க யார் அந்த புதால்னு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போறோம்னா டோல்டி தான் பார்க்க போகிறோம். டோல்டி பார்க்க போகலாமா? டோல்டினா என்னது? அது டோல்டினா வந்து 3D இருக்கு பார்த்தியா, அதே மாதிரி அதுலேயே வந்து டோல்டி அது. ஸோ நான் டோல்டி தான் பார்க்க போகிறோம். அது எங்க என்ன திருடுவாங்க அங்க? சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க கை தட்டுங்க. யாரும் திருடல மாட்டாங்க. டோல்டினா 3Dனா நம்ம கண்ணை குத்துறமா வரும். அப்படியா? ஐயோ, அது பார்த்தாவணுமே, முதல்ல உள்ள போய் பார்க்கணுமே. இதானா அது டோல்டினா உள்ள? ஆமா இதுதான். இத பாரு. அப்பா பயமா இருக்குப்பா, நான் வர மாட்டேன்ப்பா. நம்ம தான் ஷோக்கு. போறதுக்கே பயமா இருக்கேப்பா, நான் எப்படிப்பா வர்றது உள்ள? போலாம் போலாம். இத பாருங்க, காணி குத்துறாங்க. உள்ள தான் வந்திருக்கோம். டோல்டி இத பாருங்க, கண்ணாடி ரெண்டு பேருக்கும் கண்ணாடி வந்து. ஒரே உள்ள வந்துட்டோம், ஒரே இருட்டாகுது, கொஞ்சம் அச்சுறுத்தலா வேற இது. அது வேற கண்ணாண்ட வேற குத்துது வேற சொல்றாங்க. அது வேற கொஞ்சம் பயமாவே இருக்கு. என்ன பண்றது தெரியல. ஐயோ, முதல்ல பார்த்தே ஆகணுமே, ஆர்வமா இருக்குதே. இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா பார்த்தாகணும். இத எல்லாம் டுவெல்டின்றது இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்தாகணுமே. இதான் டுவெல்டுவா? டுவெல்டி தான். ஐயோ ஐயோ குத்துதுப்பா. கண்ணிலே அடிக்கிற மாதிரி இதப்பா. ஐயோ சரி, டோல்டி பாத்துக்கோங்க எப்படி இருந்தது இப்போ? ஐயோ எனக்கே பயமா இருந்தது. ஆனா நல்லாவும் இருந்தது. அதே சமயத்துல கண்ணிலே குத்துறா மாதிரி வந்தது, கீழே உயிரா மாதிரி இருந்தது, மலையே மேல உயிரா மாதிரி இருந்தது. ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அந்த காத்துலாம் உசு உசுன்னு அடிச்சு, அப்புறம் தண்ணிலாம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வேற சரு சருன்னு மூஞ்சில சருன்னு அடிச்சு தண்ணி. கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆனா சின்ன பசங்கலாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. என்ஜாய் பண்ணலாம் பார்த்து நம்ம எல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எங்க போறோம்? இப்போ எங்க போலாம்பா? வந்து சின்ன வயசுல இருந்து துப்பாக்கி சொல்லணும்னு ஆசைல. அந்த துப்பாக்கி சுட முடியாது. ஏன்பா? அது சுட முடியாது. இப்ப சுடுவோம்பா நானு, பாரு. அந்த துப்பாக்கி இல்ல, வந்து பலூன்ல வந்து வம்மு துப்பாக்கி தான் சுட போறோம். அப்படியா? சரி சரி, சொல்லலாம்பா. அப்படி போய் சுட ஸ்டார்ட் பண்ணலாம். துப்பாக்கி வாங்கியாச்சு. ஆசைப்பட்ட மாதிரி துப்பாக்கி வாங்கியாச்சு. கொஞ்சம் துப்பாக்கி இந்த ஆயுதத்தை இப்போ நாங்க சுட போறோம். ஆயுதம் பாருங்க, துப்பாக்கியில சுட போறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அங்க வச்சுதான் துப்பாக்கி வந்துச்சு. இப்போ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இப்போ சுட போறோம். அது எப்படி சுடணும்னு இது வர இந்த சொல்றேன். கரெக்டா பார்த்து புரி.
up my appetite. Don't leave me here high and dry. Oh, but I don't wanna jinx it, baby. Let's not get ahead of my time. Oh, but I don't wanna miss you, baby. So I stand up and speak just my mind. Oh. Baby, you give me ice and fire. You're channeling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight oil. You whip up my appetite. Don't leave me here high and dry. Baby, you give me ice and fire. You're channeling wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight oil. என்ன புறாக்கு வருது வா வாங்க வாங்க வாங்கி கண்டிப்பாக வாங்கி தருவோம் வாங்க. வாங்கி தரேன்னா சொல்றீங்க. ஆ இதை நம்பி வந்து நான் வந்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து எதுக்கு போலாம்? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அம்பு விட போறியா? ஆ. இந்த மாதிரி ராமரம்பு. இல்ல வந்து உனக்கு பிடிச்ச அந்த பால் கிரிக்கெட் நடக்கும். ஆஹா ராமரம்பு. வம்பு. அது எங்க? அம்புனால வம்பு தான். வம்பு இருக்கு. வம்பு வம்பு. இதோ வம்பு அது ஓடு. இப்போ இப்போ வந்து ஆ அம்பு விட போறோம். ஆ இப்போ நான் வந்துட்டோம். அம்பு இப்போ அம்பை நான் கையில் எடுக்க போகிறேன். எடுத்து பாரு கரெக்டாக அடித்து நான் ப்ரைஸ் வாங்க போகிறேன். இப்போ என்ன பிரைஸ்? அவங்க எது சொல்கிறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. போர்டு நேரா கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னா சரிப்பா. 2 ஃபிங்கர்ஸ் வந்து இந்த ரோப் மட்டும் தான் பிடிக்கணும். ஏரோ டச் பண்ண கூடாது. கரெக்டா போர்டு நேரா உள்ள இழுக்கணும். கயிறு தான் டச் பண்ணணும். எய்ம் பண்ணி இந்த ரோப் ரிலீஸ் பண்ணா போதும். ரைட்டு. ம் கவினா அந்த அம்பு எடுக்க இப்போ கரெக்டாக அடிக்கிறேன் பாரு. கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்க நில்லுங்க. கை மாத்தி பண்ணுங்க. ரைட்டா லெஃப்ட் அடிங்க. லெஃப்ட். ஃபோர் சைடுல நான் சொல்ல வரைக்கும் இல்லங்க. என்ன இல்லங்க. அவுட் ஆஃப் நம்பர்ல அவுட் ஆஃப் பார்டர். ஆடு பாடியா காத்துல. அதுதான் அதுதான். போயில தல வந்து கட்டடினோம். பாருப்பா இப்போ எடுத்து வைப்பா. பைசாவை எடுத்து வை. நான் அடிக்கிறேன் பாரு. இப்போ கிஃப்ட்டு. இழுத்துக்கிட்டு இங்க பாத்துக்கோங்க. இழுக்கிற எப்படா கையில வந்துட்டு போர்டு நேரா கை ஸ்ட்ரைட்டா வைங்க. அது போர்டு நேரா இருந்தாலே கரெக்ட்டா போய்டும். ஃபர்ஸ்ட் உங்க கை போர்டு நேரா இருக்கா பாருங்க. புரிய எங்க பார்க்கணும் ப்ரோ? அது சொல்றீங்க. நல்லா இழுத்துட்டு இந்த ரவுண்ட் வழியா பாக்கும்போது இந்த ரவுண்ட் வந்து 10 மறைக்கும். ஓ சரி சரி சரி. புரியுதா? காம்ப்ளிமென்ட் 6 பால்ல 6 அடிக்கணும் பார்த்தா 6 அடிச்சிருக்கு. காம்ப்ளிமென்ட் ஸ்மைலிங் ஏதோ நான் இல்ல. ஏதோ ஒண்ணு ஆச்சி ஜெயிச்சிட்டேன். அம்பு ஆச்சி ஜெயிச்சிட்டேன் நானு. அம்பு ஆச்சி ஜெயிச்சிட்டேன் நானு. கிஃப்ட் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். அது மேட்ச் ஏதாவது குட்டி வராரு. ஜெயிச்சியா? ஜெயிச்சு ஒரு பிரைஸ் கூட வாங்கிட்டேன். என்ன பிரைஸ் தரது? கரெக்டா அடிச்சாதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படிப்பா இதெல்லாம் கத்துன்னு வந்து அடிக்கிறியா? பரவாயில்ல நல்லா அடிக்கிறியா? எது அவசரப்படாம அடி கரெக்டா. அப்புறம் முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து ஒரு கீ செயின் இப்போ. அப்படியா? தராங்களா?
அப்புறம் கிச்சன் இது வந்து கிச்சன் வந்து அது இன்னும் வேற ரொம்ப இல்லை மைலி மட்டும் ஸ்மைலி இந்த ஸ்மைலி தான் எனக்கு பார்த்தே இல்லையா பார்த்தே இல்லையா அம்பு பார்த்துட்டேன் நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட்டு அந்த பால் கிரிக்கெட் விளையாடலாம். கிரிக்கெட்ல வெறும் பால் மட்டும் தான் அது ஸ்டம்ப் யூனிவர்சிட்டி விளையாடி இருப்பேன் அதே மாதிரி வந்து கட்டணி அதில் அடிக்கிறியா அதில் அடிக்கணுமா? ரைட்டு அடிப்பியா அடிக்கிறேன் அதுதான் அதுவே சொன்னேன் ராமலிங்கம் நான் கண்டிப்பாக அடிக்கிறேன்ப்பா அதை பாருப்பா அடிவா எது வேணும் அது அடிக்கிறேன் பண்ணா அதுவும் சரி இந்த பால் பண்ணா அது 4 பால் பண்ணா இந்த பொம்மை அப்பா நான் அதே ஜெயிக்கிறேன்ப்பா அதே ஜெயிச்சு எடுத்துன்னு வரேன் பார்க்கல ஆடி இருக்கேன் ஆமாம் நான் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன் இப்போ ஆமாம் பாரு அந்த பொம்மையை பெரிய பொம்மையை ஜெயிக்கிறேன் பாரு போலிங் பண்ணுமா நின்னத்துல இருந்து அடிக்கலாமா அப்படியா ஐயோ வெயிட்டே இல்லையா எப்படி அடி வெயிட் இல்லாத நான் எப்படிப்பா அடிக்குது சரி இங்கயா அடிக்கலாமா 6 பாலா இன்னும் 3 இருக்கு. ஆமா இப்போ ஸ்டெம்பிள் அடிக்கிற விக்கெட் இதுதானப்பா கஷ்டம். கண்டிப்பா அடிச்சிடுறாரு. எத்து நீ இப்போ பொம்மையா எவ்வளோ ட்ரை பண்ணேன், நல்லா தான் அடித்தேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணேன்னா அடிச்சிடுவேன் எல்லாத்தையும். நான் அடிக்கணும் இப்போ. இது என்ன அங்கேயே போகுது? அதானா ப்ரோ? அதான் வின்னா போகுது. ஆனா கீழே போய் மாட்டேங்குது ப்ரோ. அதான் அஷ்டனே ப்ரோ. அது சாயமா காற்று அச்சா விட சாயம். காற்று தான் அடிக்க முடியுது. அஷ்டா அஷ்டன் பழனி காட்டி எப்படியோ வந்து இத்தனை வருஷமா கிரிக்கெட் ஆடுறதுக்கு மேட்சை பார்த்ததுக்கு இது அஷ்டன். ஆமா அப்படி இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த டெடி பால் எந்த டெடி பால் வேணும்? எந்த டெடி பால் வேணும்? இதுல இதுவா? இது கொடுத்துருங்க. இதுல வந்து லாஸ்ட்ல கச்சது எனக்கு வந்து இந்த டெடி பால் தான். அது ஒண்ணுமே கிடைக்கல. நான் போன கடைக்கு பேர் வந்து சுனில்ஸ் லக்கி கேமு. லாஸ்ட்டாக அவர் தான் சொன்னார், எனக்கு தெரியல. ஆனால் லக்கி வந்து அவங்களும் லக்கி, எனக்கு இல்லை. லாஸ்ட்டாக கச்சிருக்கோம். ஜெயிச்சோம். அது நெக்ஸ்ட் வந்து பேட்ச் வந்து இப்பயும் வந்து குத்தி விட்டலான்னுக்கிறேன். இது பேட்ச், இந்த பேட்ச் தான். இது 3 ஜெயிச்சிட்டோம் நாங்கள் இப்போதைக்கு. எங்க சந்தோஷமா இருக்குது. கீ செயின் பேட்ஜ். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து வேற இதுக்கு போய் பார்த்துருக்குறோம். அதுதான் எங்கெங்க என்னென்ன சொல்லி பார்த்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. சரி ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம். இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. நல்லா செடி. இது பார்த்து எது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு? எங்கேயும் நீ பார்த்துருக்க ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சு பாரு. எங்கேயே பார்த்து நல்லா ஒரு பூச்செடி மாதிரி வந்திருக்கு அழகா. பூச்செடி இல்லை, வேற எங்கேயும் பார்த்துக்கிறேன். வேற எங்கன்னா வேற எங்கேயும் சாப்பிடுங்க.
எங்கே பார்த்துருக்க டவர் பார்த்துருக்கேன் என்னென்ன டவரு என்னென்ன டவரும் என்னென்ன டவர் மாதிரி இருக்குது. அதுதான் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து காரம்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அது கூட மைனஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ரிங்கி விளையாடல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்புறம் அந்த அம்பு விட்டது, பால் போட்டது, வேறு என்ன விளையாடணும் நம்ம இது பால் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ரோலு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்லதாகவே நாங்கள் கொடுக்குறோம். இதை பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.